Hello friends, welcome to our channel. Friends, வீட்ல காரப்பொரி செய்றீங்களா? இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு அப்புறம் எப்பவுமே நீங்க இதே மாதிரி தாங்க செய்வீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான டேஸ்டா இருக்குங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அடுப்புல வந்துட்டு கடாய் வச்சுக்கோங்க. சூடானதுக்கு அப்புறமா அதுல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்ப எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா சிறிதளவு கடுகு சேர்த்துருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். அடுத்ததா இதுல அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. கூடவே வந்துட்டு பெருங்காயத்தூள் இருந்துச்சுன்னா வந்துட்டு அதை கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயம்னாலும் அதை தட்டிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க. அடுத்ததா கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. கூடவே 3 காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி நல்லா பிச்சுட்டு உள்ள சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டுங்க, வதக்கி விடுங்க. பொரி வந்துட்டு நார்மலாவே எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியதா இருக்குங்க. அதுவும் இந்த மாதிரி நீங்க வீட்டுல பொரி செஞ்சுட்டீங்கன்னா எல்லாருமே வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்துட்டு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப வந்துட்டு ஒரு 5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அதை நல்லா தட்டிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்துட்டு தேங்காய் எண்ணெயில வதங்கி வரும்போது ரொம்ப அருமையான ஸ்மெல்லா இருக்குங்க. இந்த மாதிரி வதக்கி விடுங்க. அடுத்ததா இதுல நம்ம மோர் மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு 5-6 மோர் மிளகாய் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம பொரி வறுக்கும் போது நமக்கு வேற லெவல் டேஸ்ட் கண்டிப்பா கொடுக்குங்க. இதெல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்குது. அடுத்ததான் இதுல நம்ம நிலக்கடலை சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்திருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாங்க. இது கண்டிப்பா வந்துட்டு நமக்கு ஒரு ஹெல்தியான ஸ்நாக்காவும் இருக்குங்க. நம்ம ஒரு டம்ளர் டீ வச்சு இந்த பொரியை இந்த மாதிரி வறுத்து சாப்பிடும் போது இதுக்கு இணை வேற எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நிலக்கடலை ஓரளவு வதங்கிடுச்சு. அடுத்ததா வந்துட்டு நம்ம இதுலயே வந்துட்டு கொஞ்சமா பொட்டுக்கடலை சேர்த்து வறுத்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பொரி செய்யும் போது நமக்கு கடைகள்ல கிடைக்கிற மாதிரியே அதே டேஸ்ட் கண்டிப்பா இருக்குங்க. இப்ப இது கூட வந்துட்டு நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. கூடவே நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி 3 வந்துட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கிறோம். இது கூடவே நான் அரை ஸ்பூன் அளவுக்கு இன்னைக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமா உப்பும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்ப நல்லா வதக்கி விடுங்க. நம்ம நார்மலா பொரி வறுத்துருப்போங்க. அதுக்கும் இந்த மாதிரி நீங்க வறுத்து சாப்பிட்டு பாக்குறதுக்கும் கண்டிப்பா வந்துட்டு டிஃப்ரெண்ட் இருக்கும். இத ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா விட மாட்டீங்க. இது எல்லாமே தேங்காய் எண்ணெயில வதங்கும் போது அவ்வளவு சூப்பரான ஸ்மெல் வருங்க. இப்ப வந்துட்டு நம்ம பொரியை எடுத்து உள்ள சேர்த்துக்கலாங்க. கேஸை வந்துட்டு சிம்ல வச்சுக்கோங்க. நம்ம வந்துட்டு மசாலாஸ் எல்லாம் சேர்க்கும் போதே வந்துட்டு அடுப்பை வந்து சிம்ல வச்சுட்டு தாங்க சேர்க்கணும். இப்ப இதை நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்திருக்க கடலை இதெல்லாமே வந்துட்டு இந்த பொரியில நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. சிம்ல வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். அவ்வளவுதாங்க, ரொம்ப அருமையான காரப்பொரி ரெடி ஆயிடுச்சு. ஒரே ஒரு டம்ளர் மட்டும் டீ வச்சுக்கோங்க. அது கூட இந்த பொரியை எடுத்து சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல் டேஸ்டா இருக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.